எப்படி நீ ஜெயிலுக்கு போவோம்? அப்போ உனக்கு கீழே இருக்கிறவங்களாம் எப்படி ஜெயிலுக்கு போகிறான்? விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவனுக்கு கீழே இருக்கிற எல்லாரும், ஐயா திருவள்ளுவன் குண்டாஸ் போனார், விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் குழு தலைவர், அவர் போறாரு, நீ போக மாட்டேன் எப்படி? இது இந்த 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, எங்களுக்கு நிறைகளும் இருக்கிறது குறைகளும் இருக்கிறது சொல்றது ஒரு ஆண்மைத்தனம். ஆனால் இவர் சொல்றாரு, நான் கூட்டணியில் இருப்பதால் 100% சிறப்பான ஆட்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது என்னையா இது ஸ்டேட்மெண்ட்டு? முத்துவேல் கருணாநிதியை பற்றி பேசுகிற போது ஸ்டாலின் பேசட்டும், அவருக்கு 100% உரிமை இருக்கு. நீ யாரு? நீ இலை எடுக்கணும் தானே. நமக்கு எதுக்கு தலையன்ற வேலை? ஆம்பளை எவ்வளோ சாப்பிட்டான், பொம்பளை எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு நமக்கு என்ன வேலை? ஏதோ மிச்சம் மீறத்தை கொடுத்தானே தின்ட்டு போகிறோம். கடைசி இப்போ இந்த ஏய் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஏதோ வரேன் சாமி அப்படின்னு ஓடி போய் தின்னுட்டு. ஈழத்தமிழர்கள் அழிய வேண்டும், அதன் தலைவர் கொல்லப்பட வேண்டும் என்று இந்தியாவில் 3 பேர் நினைத்தார்கள். அதில் ஒருவர் கருணாநிதி. இதை சொன்னதும் அன்னை சோனியா வாழ்க, அன்னை சோனியா வாழ்க 1000 முறை கத்துது. யார் நீ தானே? உனக்கு போய் மற்றவங்களை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அவன் அப்போ என்ன பண்ணலாம்? அவன் மூஞ்சில் அவன் கருத்துப்பிக்கலாமா? மொத்த பிராடுதனங்கள் மொத்த உருவம் திருமாவளவன், மொத்த பொய் அரசியல் மொத்த உருவம் திம்மவாளி என்கிற தெலுங்கர் திருமாவளவன் தான். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது ஒரு தகவல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து, தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் வீரத்தோட ஆக்ரோஷத்தோட போய் ஈடுபடுறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறைக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலையே அங்கு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிறாங்க. மறுநாளே இங்கே மீடியாவில் பேசும்போது சமூக நீதி அரசு ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு, முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு மகுடம் சூட்டுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய வேலையில் திருமாவளவன் அவர்கள் ஈடுபடுறார் அப்படிங்கிற விமர்சனம் ஆதவ் அர்ஜுன் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது சார்? அவரே ஒரு போலீஸ் தானே சார், முன்னாள் காவல்துறை அதிகாரி தானே. போலீஸ்காரனை வெட்டு, அவனை கட்டு, இவனை புடி, ஆய்வு, வெடிகுண்டா மாறு, துப்பாக்கி எடு, சுடு, இப்படி தான் வெடிகுண்டு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்லாம் எவனா மேடையில் பேசுவானா சார்? நான் பேசினா விட்டுருமா போலீஸு? சும்மா சக்தி தான் சார், பெரிய மனுஷன் சார். என்ன பண்ணார்? கத்தி வச்சுக்கன்னு சொன்னார். சொல்லிட்டு வரதுக்குள்ளே கைது பண்ணிட்டாங்க அவரை. இவர் வெடிகுண்டு எடுத்து வீசணுன்னாரு, வெடிகுண்டு செய்யணுன்னாரு. ஏன் அவரை கைது பண்ணல? பிகாஸ் அவர் ஒரு போலீஸ் தானே, அவர் காவல்துறை தடை அறிவியல் துறை அதிகாரி தானே. உன்னை இயக்குவதே போலீஸ் தானே, உன்னை இயக்குவதே உளவு நிறுவனங்கள் தானே. நான் என்ன கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகளில் பல பேர் குண்டாஸ் போகிறான், தேசிய பாதுகாப்பு சட்டத்தான் போகிறான், இன்னமும் பல பேர் வழக்கை சுமந்து கொண்டு அலையிறான்ல. நீ ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு சொல்லு. ஒரே ஒரு நாள் முடக்காத்தான் பாண்டியன், அதுவும் அது இன்னும் அது நம்ம அதை சொன்னோம்னா அது அதை விட கேவலம். முடக்காத்தான் பாண்டியன் கொலை, அதில் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டில் ஒரு 3 நாள் இருந்தேன். மற்றபடி நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா? எப்படி நீ ஜெயிலுக்கு போவோம்? அப்போ உனக்கு கீழே இருக்கிறவங்களாம் எப்படி ஜெயிலுக்கு போகிறான்? விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவனுக்கு கீழே இருக்கிற எல்லாரும், ஐயா திருவள்ளுவன் குண்டாஸ் போனார், விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் குழு தலைவர், அவர் போகிறாரு, நீ போக மாட்டேன் எப்படி? இது செல்ல பிள்ளை தானே நீ. அதால் அவர் என்ன வேணாலும் போலீஸை பற்றி பேசலாம். அவர் இந்த பியூரோக்ரஸின்றார்ல, அந்த பியூரோக்ரஸியை காப்பாற்றக்கூடிய நபர் திருமாவளவன். அதனால தான் அவர் எப்பவுமே பியூரோக்ரஸியை பேசுவார். சரி, நம்ம பையன் தானே சும்மா தான் பேசுகிறான் விடு, இவர் பேசலைன்னா இன்னும் தேவைன்னா கட்டாமடான்னு பேசிடுவான், அண்ணனே பேசிட்டாரு அப்படின்னு அவன் அடக்கி வாசியத்துக்காக திருமாவளவனையும் பேச வைக்கிறாரு. சார், வெரி சிம்பிள். இந்த 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, எங்களுக்கு நிறைகளும் இருக்கிறது குறைகளும் இருக்கிறது சொல்கிறது ஒரு ஆண்மைத்தனம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் கூட்டணியில் இருப்பதால் 100% சிறப்பான ஆட்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது என்னையா இது ஸ்டேட்மெண்ட்டு? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. கூட்டணியில் இருப்பதால் 100% நல்ல ஆட்சின்னு தான் சொல்லணுமாமே. கருமா அதை சொல்லாமல் கூட இல்லை 100% சிறப்பான ஆட்சின்னு கூட சொல்லிட்டு போ. கூட்டணியில் இருப்பதா எதுக்கு இருந்தாலும் எங்கள் கூட்டணியை விட்டு பிரிக்க பார்க்கிறார்கள், உடைக்க பார்க்கிறார்கள். என்ன உடைஞ்சா என்ன ஆகிடும்? அங்கேருந்து போய் வேற எங்கன்னா 4 சீட் வாங்கி நிற்க போகிறேன்? இல்லை, நான் உதயசூரியனோட தான் நிற்பேன், திமுகவோட தான் நிற்பேன், திராவிடத்தோடு தான் நிற்பேன் நான் சொல்ல போகிறேன். நீ கூட்டணி மாறினது இல்லை, ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நீ என்னென்ன தேர்தலில், நீங்கள் என்னென்ன தேர்தலில் எந்தெந்த கூட்டணியில் இருந்தீங்கன்னு. அதால் இப்போ ஆதவர்ஜன் கூட இருந்தவன் தானே, எல்லோரும் திமுகன்னு தானே, இவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஏமாத்தாத, அதுக்கு அர்த்தம் ஏமாத்தாத,
ஏமாத்தாதன்னு சொல்கிறாரு. இப்போ தமிழ் தேசிய போராட்டத்தை வந்து முடங்கியதற்கு, அதாவது ஒரு சிலருடைய கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற செயல்பாடுகளும் வேலைகளும் தான் தமிழ் தேசிய போராட்டத்தையே சுருக்கி விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை தொல் திருமாவளவன் அவர்கள் முன். கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு என்பது ஏதோ முத்துவேல் அவர்களின் மகன் கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிறதா இல்லை சார். ஒட்டுமொத்த திராவிடத்தின் எதிர்ப்பு தான் கருணாநிதி எதிர்ப்பு. இல்லை, அதே நேரத்தில் சொல்றாங்க, நீங்க திராவிட கட்சிகளை எதிர்த்தீங்கன்னா எதிர்த்துட்டு போங்க, ஆனா கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னதுனால தான் இங்க சுருங்கி போய் விட்டது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டு. இல்லை, இன்னைக்கு கருணாநிதி தான் ஆட்சியில் இருந்தார். தமிழகம் வந்து இறுதி கட்டத்தில் கருணாநிதி தான் இருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் போய் நீங்கள் எடப்பாடி கிட்ட கேட்குறாங்கல்ல, எங்கள் திராவிடம்னு அது யாருன்னா பட்சம் கொண்டு போய் கேளுங்க, எனக்கு என்னங்க தெரியும். வெரி சிம்பிள். அப்போ திராவிடத்தின் ஹோல் அத்தாரிட்டி யார்? இப்போ நீங்களாம் யாருக்கிட்ட வந்து அடியாள வேலை செய்கிறீங்க? அங்கே தானே அண்ணாரி வேலை கம்பெனியில் தானே வேலை செய்கிறீங்க, திராவிட கம்பெனி தானே. அப்போ திராவிடத்தின் ஹோல் அத்தாரிட்டி நான் எனக்கு வயசாகி போச்சு, நான் செத்து போவேன், எனக்கு இறுதி கட்டத்தில் எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது, யார் நமக்கு அப்புறம் திராவிடத்தை காப்பாற்ற போகிறாங்கன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார், திராவிடத்தை காப்பாற்றுவார், நான் நிம்மதியாக சாவேன் அப்படின்னு வைக்க சொல்ல. அப்போது நம்ம யாரை நோக்கி இதை திருப்பணும்? திராவிடம் என்றாலும் கருணாநிதினாலும் ஒன்று தான். திராவிடத்தால் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னா கருணாநிதியால் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள். வேற என்ன? இனத்துரோகி 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 உன்னால் என் இனம் அழிந்தது, நான் எப்படி உங்கூட வந்து கூட்டு வைப்பேன், நான் கூட்டு வைத்தால் என்னை நானே இன்னும் சொன்னார் சாவறதுக்கு நிகர்னு ஏதோ சொன்னார் வைக்கும். அப்போல்லாம் சார் இது ஸ்டாலின் சொல்கிறேன் சார். எனக்கு என்னென்னா முத்துவேல் கருணாநிதி பற்றி பேசுகிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசட்டும், அவருக்கு 100% உரிமை இருக்குது. நீ யார்? நீ இலை எடுக்கிறவங்க தானே, மனசாக தொட்டு பேசுவோம். இலை எடுக்கிறவங்க தானே நமக்கு எதுக்கு தலையன்ற வேலை? ஆம்பளை எவ்வளோ சாப்பிட்டான், பொம்பளை எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு, எத்தனை வகையில் இருந்ததுன்னு, எத்தனை வகையான டிஷ் அதில் போட்டால் நமக்கு என்ன வேலை? ஏதோ மிச்சம் மீறத்தை கொடுத்தானே திட்டு போகிறோம். எல்லா பந்தியும் முடிஞ்ச பிறகு கடைசி பந்திங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு ஏதோ வரஞ்சாமி அப்படின்னு ஓடி போய் தின்னுட்டு மிச்சம் மீதி எதாவது இருந்தால் ஒரு முடி போட்டுக்கின்னு வரப்போகிறோம். நமக்கு எதுக்கு? திராவிடத்தையால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், திராவிடத்தால் பலன் பெறுபவர்கள் நீயும் ஒன்று. ஆனால் உனக்கு பேக் போனால் எங்களை வச்சில்ல நீ பண்ணுற. தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் நல்ல பேச்சாளர், அதே பேச்சாளர் பேசிக்கொண்டே இருந்தால் இன்றைக்கி ஒரு ஒன்றிய செயலர் ஆகிருப்பாரா? சென்னையில் ஒரு வட்ட செயலர் ஆகிட முடியுமா? எங்களை வச்சு தானே நீ வந்து நாங்கள் தானே உன்னோட முதலீடு. அதால் அவருக்கு வந்து இந்த திராவிடத்தை எவனாவது குறை சொன்னான்னா வேறு யாரை திட்டலாம்? சரி, காங்கிரஸை திட்டலாமா? அதை ஒத்துக்கிறியா? இறுதிக்கட்ட போரில் இலங்கை இராணுவ தளபதி சொல்கிறார் புலிசேகர், இந்த போரை நாங்கள் நடத்தவில்லை, இந்த போரை நடத்தது இந்தியா. ஈழத்தமிழர்கள் அழிய வேண்டும், அதன் தலைவர் கொல்லப்பட வேண்டும் என்று இந்தியாவில் 3 பேர் நினைத்தார்கள், அதில் ஒருவர் கருணாநிதி. இதை சொன்னதும் வைகோ தான். அந்த அடுத்த தேர்தலில் தீவுத்திடல் நடக்குது, இவங்க பேசினே இருக்கிறாங்க, திருமாவளவன் பேசுகிறார், அந்த அம்மா வராங்க மேடையில், எல்லாருமே முகம் சொல்லித்தான். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், காங்கிரஸ் கட்சிக்காரனே முகம் சொல்லிச்சுட்டான், அன்னை சோனியா வாழ்க, அன்னை சோனியா வாழ்கன்னு 1000 முறை கத்துது. யார் நீ தானே? உனக்கு போய் மற்றவங்கள பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அவன் அப்போ என்ன பண்ணலாம்? அவன் மூஞ்சில் அவன் கருத்துப்பிக்கலாமா? எங்களால் தான் இனம் அழிஞ்சது, வந்து இறுதிக்கட்ட போர் நடந்த போது நாங்கள் மாநாட மயிலடை பார்த்தோம், சன் டிவியில் சீரியல் பார்த்துருந்தோம், சினிமா பார்த்துருந்தோம், முத்துக்குமார் அறிக்கை கொடுத்த போது கூட ஒருத்தரும் அந்த அறிக்கையில் 4 வரி படித்து பார்க்கல, அவர் கொளுத்தின்னு செத்த பிறகு தான் திரும்பி பார்த்தோம். சொல்லாமா? மொத்த பிராடுதனங்கள் மொத்த உருவம் திருமாவளவன், மொத்த பொய் அரசியல் மொத்த உருவம் திம்மவாளி என்கிற தெலுங்கர் திருமாவளவன் தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து குழு அமைக்கப்பட்டு சுமார் 40 எம்பிக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய குழு 7 டீமாக பிரிக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. இதில் இந்த குழுவில் வந்து தமிழகத்திலிருந்து கனிமொழி எம்பி இடம்பெற்றிருக்காங்க. ஒரு குழுவுடைய தலைவியாக கனிமொழி ரஷ்யாவுக்கு செல்றாங்க. இவர் இல்லையா திருமாவளவன்? இல்லையா? இல்லை, திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கப்படலை, கனிமொழி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஐயோ, ராஜபக்செல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? அந்த மாதிரி கொடுங்களேன் சார். ஏன் கொடுக்கல? மோடி கொடுக்கலையா? நம்ம ஒன்றும் போராட்டம் பண்ணுவோமா? நம்ம ராஜபக்சே எங்கள் அண்ணன் பார்த்துட்டு வந்தவர், ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்புங்க, எங்கன்னா போய் இருந்துட்டு வருவார். என்ன இவருக்கு என்ன பிரச்சனை இதில்? இல்லை, அதான் இப்படியான சூழ்நிலை தான் இந்த குழு அமைக்கப்பட்டதே வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மோடியுடைய இமேஜ் குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் இப்போ நாடாளுமன்றத்தை கூட்டினால் எதிர்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் போர் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. அப்படிங்கிற நிலையில நாடாளுமன்றம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. சரி, கருத்துக்களும் அவரோட வழியிலே சொல்லுவோம். சரிந்து போன மோடி அவர்களின் செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்கு திமுக வேலை செய்கிறதுன்னு சொல்லாமா? அப்போ அதுக்கு அர்த்தம் தானே?
இப்போ போகிறவங்க மோடி சாஞ்சிட்டாரு, அவர் தூக்கி நிறுத்த போகிறாங்க. தூக்கி நிறுத்த போதில் கனிமொழியும் போகுது. கனிமொழினா யாருன்னா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சகோதரி, திமுக கருணாநிதியின் மகள். அப்போது சரிந்த மோடியின் செல்வாக்கை தூக்கி நிறுத்த திமுக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது சொல்லலாமா? அதுக்கு அர்த்தம் அதானே. போய் ஸ்டாலின் கிட்ட கேட்க வேண்டியது தானே, என்ன தலைவரை உங்களை வச்சு தான் நாங்கள் இப்படி போனால் பிஜேபி வந்துடும்ன்றோம். என்ன தலைவரை நீங்கள் போய் மோடி அவர்களுக்கு போய் கனிமொழி அமுச்சு விட்டு இந்த மாதிரி அவங்க செல்வாக்க பண்ணீங்க நேரடியாக கேளு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு துரோகம் அளித்து விட்டார். நாங்கள் பிஜேபி எதிர்ப்பில் சரியாக இருக்கிறோம். 1% கூட நாங்கள் அப்படி இப்படி பேசுவதில்லை. ஆனால் எங்களுக்கு தலைவராக இருந்து கொண்டு அவர் மோடியின் பக்கம் நிற்கிறார். நான் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஒரு வேலை என்குதால. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.